குட்டீஸ்க்கு லீவ் விட்டாலே போதும். ஒரு 2 விஷயம் கேட்டு நம்மள தொல்ல பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சாப்பிட வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அது கூட பரவால்ல. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டிவி அதிகமா பார்க்குறது, இல்லன்னா மொபைல் ஃபோன் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறது. இப்படியே போயிடும். இந்த 2 விஷயத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ற மாரி பண்றதுக்காக தான் அவங்களுக்கு வந்து ஒரு செஃப் ஹேட் ரெடி பண்ணி, அவங்களே குக் பண்ண வைக்கலாம். அவங்களுக்கு புடிச்ச டிஷ் என்ன பண்ணணும்னு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து பால் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி இந்த குட்டீஸ்க்குமே அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால அது பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களே பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இன்னொன்னு போர் அடிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்டா குக் பண்ணுவாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு பிடிச்ச விஷயமும் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால பேப்பர்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு மாஸ்டர் செஃப் ஹேட்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குக்கிங்கில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் ஒரு செஃப் அப்படிங்கிற மாரி ஒரு தாட் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டைக்கு வந்து மாவு எல்லாமே ரெடி பண்ணி குடுத்துட்டேன். பக்கத்துல வச்சுட்டேன். எவ்வளோ போடணும் அளவு எல்லாமே சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குடுத்து ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா சின்ன குழந்தைங்கனால அவங்களுக்கு தெரியாதுங்கிறனால. அதுக்கப்புறம் சுடுதண்ணி நானே ஊத்தி நானே பெசஞ்சு குடுத்துட்டேன். ஸோ அவங்கள வந்து உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல உருட்டி குடுங்க. எது இருந்தாலும் பரவால்ல. சாப்பிட தான் போறோம். அதனால பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வர ஷேப்ல வந்து அவங்க வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உருட்டி வச்சதோட அவங்க ப்ராசஸ் ஓவர். அதுக்கப்புறம் நான் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கொதிக்கிற தண்ணியில அவங்க உருட்டி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு வெள்ளை பாகு ஊத்திட்டு கொஞ்சமா அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி அதில் ஊத்துனேன். கொஞ்சம் திக்னஸ்க்காக. அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியா என்ஜாய் பண்ணாங்க. ஸ்கூல் லீவ் விடுற டைம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, நெறைய கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்க இருக்கும். பேக்கிங் கிளாஸ், அப்புறம் பெயிண்டிங்கு, அப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இந்த மாரிலாம் இருக்கும். பட் நமக்கு டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம்னால எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போ முடியல. ஸோ அதனால நாங்க வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க.